ஆர்.கே. நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் வியாழக்கிழமையன்று அறிவித்த நிலையில், சென்னை தியாகராய நகரில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்றும் தெரிவித்தார். யாருடன் கூட்டணி சேரும் எண்ணமோ, ஆதரவு கேட்கும் எண்ணமோ இல்லை என்ற அவர், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்ததாகவும் கூறினார். திமுக, சசிகலா குடும்பத்தினரை தவிர யார் ஆதரவு அளித்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். சசிகலா தரப்பின் சமரச அழைப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்ற தீபா, சசிகலா குடும்பத்தை சேர்ந்த யார் ஆர்.கே. நகரில் போட்டியிட்டாலும் கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார்கள் என்றும் உறுதிபட கூறினார். வருகின்ற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுவது குறித்து தொண்டர்களுடனும் பேரவை உயர்நிலை குழு உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து அதிகாரப்பூர்வமான தகவல் அறிவிக்கப்படும். இதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவது உறுதி என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன்.